Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 27. நான் Chino. போன கிளாஸில் நான் வந்து கலரிங் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம லிங்க் கொடுக்குறதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு பேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்டு பேர் வந்து வெல்கம் டு செகண்ட் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். செகண்ட் பேஜ் ஆர் tutorials in தமிழ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் அதுக்கு வந்து லிங்க் கொடுக்குற மாதிரி நான் இது வந்து சேவ் பண்ணிடுறேன். சரி, சேவ் பண்ணல, ஏன்னா அது கலரிங் கொடுத்துட்றேன். போல்டு கொடுத்துட்டு கலரிங் சென்டரில் வேணுன்றதுக்காக கிளாஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ். இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கொடுத்தாலும் சென்ட்ரல் வரும். சரி, ஆல்ரெடி ஜேகேன்ற கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். எடிட் ரூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கலரிங் வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன். சென்ட்ரல் வேணும் கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து டிசைனிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் HTML வந்து கலரிங் வந்து கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலரு, இது வந்து டெக்ஸ்ட் கலரு. பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம மாடிஃபைல கூட போய் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோன்னா லைட் இந்த கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது பார்த்தோன்னா மொதல் டைம் நம்ம எந்த ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணமோ அதே ஸ்டைல் ஷீட்டை வந்து திரும்ப யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரிங்லாம் நான் கொடுக்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா ST அப்படின்ற ஸ்டைல் ஷீட்டு நான் வேறு ஒரு சைட் க்ரியேட் பண்ணும்போது டிசைன் பண்ணது. ஸோ அது அப்படி இங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால தான் எந்த இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதுக்கு வேறு கலர் வருது, ST கொடுத்தா அதுக்கு ஒன்று வருது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம HTML போய்ட்டு இதை கூட யூஸ் பண்ணி சென்ட்ரல் வர வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். சென்ட்ரல் வர வச்சுட்டு இங்கே ஒரு இமேஜஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இமேஜ் போய்ட்டு இந்த இடத்துல ஒரு இமேஜ் சிம்பிளாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் விஜய் அஜித்னு கொடுக்குறேன். பார்த்தோன்னா இது எதுக்குன்னா சும்மா நம்ம லிங்க் கொடுக்கறதுக்காக. இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித் .htmlன்றது அதுவே சேவ் பண்ணிக்கும். ஸோ நான் அஜித் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போது வந்து நம்ம இந்த பேஜ்லேருந்து அதுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லிங்க் கொடுக்குறது எப்படின்ட்டு. நம்ம அஜித்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்துடுச்சு. நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு, லைன் இருக்குது. பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். வர கிளாஸில் லிங்கிங்லே இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப்பர் லிங்க், இன்டர் லிங்க்ஸ் அதெல்லாம் ஒரே டைமில் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சொல்கிறேன். இந்த எபோட்டர்ஸு, கான்டாக்ட் ஃபார்மு அதெல்லாம் கூட க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரோலர் இமேஜஸ் நல்லா வேலை செய்யுது. இது பார்த்தோன்னா இந்த இமேஜஸ்க்கு நான் லிங்க் கொடுத்துருந்தது. இது அந்த இமேஜ் லிங்கிங் காலம் பற்றி நான் சொல்கிறேன் வர கிளாஸில். இப்போதைக்கு நான் அந்த டெக்ஸ்ட் கிளிக் கொடுத்தா லிங்க்கு. உங்கள் இமேஜ் லிங்கிங் நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அதாவது வெல்கம் டு நியூ சைடு அப்படின்னு ஒரு சும்மா ஒரு எம்டி பிளாங்க் வெப்சைடு. இது கிளிக் கொடுத்தோன்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அதே வெப்சைட் தான். பார்த்தோன்னா அதை தான் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வர கிளாஸில் நம்ம இன்னும்
ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது இந்த ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ட்ரீம்வியூவர் டியூட்டோரியல் ஓவராலாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.